இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் சுற்றுப்பயணம். வரும் 18ஆம் தேதி கேரளம் செல்கிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை. தமிழ் வார நிறைவு விழாவில் இன்று வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வருகின்ற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி பயணம். 2 நாட்கள் ரோடு ஷோ நடத்த ஏற்பாடு. உத்தரப்பிரதேசத்தில் குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். வணிகர் தினம். தமிழகம் முழுவதும் இன்று கடைகள் அடைப்பு. இன்று கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். இந்தியா பாக் விவகாரம் குறித்து ஆலோசிக்க திட்டம். தமிழ்நாட்டில் 4 நாட்கள் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரும் 18ஆம் தேதி சபரிமலை தரிசனத்திற்காக கேரளா செல்ல உள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு இம்மாதம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக கேரளா செல்ல உள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக கேரளா செல்லும் அவர் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் கோட்டயம் குமரகத்தில் தங்கியிருப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் வருகையை ஒட்டி சபரிமலை தேவசம் போர்டும் அம்மாநில போலீசாரும் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மெய்நிகர் முன்பதிவு உள்ளிட்ட ஏற்பாடுகள் மாற்றம் செய்யப்படும் என்றும் வழக்கமான பக்தர்கள் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி வருகையை ஒட்டி சபரிமலை கோவிலில் சீரமைப்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கப்பட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு தொகை வழங்கினார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி தமிழ் வார விழா ஏப்ரல் 29 முதல் 5ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ் வார விழாவின் நிறைவு விழா சென்னை வாலஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட 5 எழுத்தாளர்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுகள் வழங்கினார். வருகிற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 8ஆம் தேதி திருச்சி செல்கிறார். 8, 9 தேதிகளில் அவர் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது திருச்சியில் 2 நாட்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோடு ஷோ செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி 8ஆம் தேதி மாலை திருச்சி தில்லைநகர் தென்னூர் சந்திப்பு சாலையில் இருந்து கலைஞர் அறிவாலயம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பொதுமக்களை சந்தித்தபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்தே செல்கிறார். மறுநாள் 9ஆம் தேதி காலை கிராப்பட்டி போலீஸ் பாட்டாலியன் மைதானம் அருகில் இருந்து கிராப்பட்டி எடமலைப்பட்டி புதூர் வழியாக பஞ்சப்பூர் பசுமை பூங்கா வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர் திறந்த வாகனத்தில் சென்றபடி ரோடு ஷோ நடத்த இருக்கிறார். இதையொட்டி இந்த பகுதிகளில் சாலைகள் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 5 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூர் சமான்கஞ்ச் பகுதியில் உள்ள 5 மாடி கட்டிடத்தின் முதல் 2 தளங்களில் ஷூ தயாரிப்பு நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மற்ற தளங்கள் வரை பரவ தொடங்கியது. இந்நிலையில் 4வது மாடிக்கும் தீ பரவியதால் குடியிருப்பு வீட்டில் பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது. இந்த தீ விபத்தில் முகமது டேனிஷ், நஸ்னின் ஷாபா தம்பதியினர் உட்பட இவர்களின் 3 மகள்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 புதிய நீதிபதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 2 நீதிபதிகளை நியமிக்க கோரி ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் பரிந்துரை செய்தார். அதன்படி கர்நாடக மாநிலத்திலிருந்து ஹேமந்த் சந்தன் கவுடா மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து சுரேந்தர் ஆகிய இருவரையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இருவரும் நீதிபதிகளாக பொறுப்பேற்றுள்ளனர். மேலும் குமரப்பன், ராஜசேகர் ஆகிய இருவரும் நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றனர். இதனால் நீதிபதிகளின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. வணிகர் தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி வணிகர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாடு செங்கல்பட்டை அடுத்த மதுராந்தகத்தில் இன்று மாலை நடைபெற உள்ளது.
பேரமைப்பின் தலைவர் விக்ரமா ராஜா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகிறார். இதேபோல் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாடு மறைமலை நகரில் இன்று நடக்கிறது. கொளத்தூர் ரவி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசுகிறார். இதேபோல் பல்வேறு வணிக சங்கங்கள் சார்பிலும் வணிகர் தின மாநாடுகள் நடக்கின்றன. இதனால் தமிழகம் முழுவதும் இன்று கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. கன்னியாகுமரி கண்ணாடி இலைப்பாலம் அமைக்கப்பட்டு 4 மாதங்களில் 8.5 லட்சம் பேர் பாலத்தை பார்வையிட்டதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இலை பாலத்தை அமைச்சர்கள் ஏவா வேலு, மனோ தங்கராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, 4 மாதங்களில் 8,42,601 சுற்றுலா பயணிகள் பாலத்தில் பயணித்துள்ளதாகவும், பாலத்தை காண வரும் மக்களின் கூட்டம் அதிகமாகி வருவதால் பயணிகளுக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தும் வகையில் கேட் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் இங்கு போதிய கப்பல் இல்லை என்பதால் புதிய 3 கப்பல்களை வாங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்குரிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். இந்த சுற்றுலா பயணிகள் போகிற இந்த கண்ணாடி பாலம் அன்றாடம் வருகிற சுற்றுலா பயணிக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் தமிழக அரசு பாதுகாப்போடு சுற்றுலா பயணிகள் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைய தினம் வரை 8,42,601 பேர் சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணாடி பாலத்தை கண்டுகளித்திருக்கிறார்கள். நீட் தேர்வு மாணவர்களின் மனநிலையை சீர்குலைப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் கொளத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் கார்த்திகேயன் சாலையில் அமுத கரங்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினர். முன்னதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தாலியை கலட்டி வைத்துவிட்டு நீட் தேர்வு எழுத சொல்வது வரலாறு காணாத அத்துமீறல் என்று குற்றம் சாட்டினார். மேலும் நீட் தேர்வு மாணவர்களின் மனநிலையை சீர்குலைக்கும் கொடுமையான தேர்வாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக வந்தவுடனே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு பேட்டிகளின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீட் விலக்கு பெறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும்? ஒன்றிய அரசு கையிலிருந்து தான். மாண்புமிகு முதல்வராக வணக்கத்திற்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை தீர்மானத்தை கவர்னர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பாத நிலையில் பல்வேறு முறைகளில் அதற்காக போராடி மீண்டும் 2வது முறையும் சட்டமன்றத்தில் வைத்து 2வது முறை வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மேதகு குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை, மருத்துவ கல்வித்துறை, ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 8-10 முறை அனுப்பி ஒரு 8-10 முறையும் கிளாரிபிகேஷன்ஸை சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார். இதில் அக்கறையுள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையால் ஆகாத தனத்தை காட்டுகிறது. குளித்தலை அருகே கோவில் நிகழ்ச்சியில் ஓரமாக நடனமாட கூறியதால் +2 மாணவரை கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை கொல்லம்பட்டறை தெருவை சேர்ந்த +2 மாணவர் ஷியாம் சுந்தர். இவர் நேற்று இரவு குளித்தலை மகாமாரியம்மன் கோவில் விழாவை காண சென்றுள்ளார். அப்போது ஷியாம் சுந்தர் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருந்த போது குளித்தலை பெரிய பாலத்தை சேர்ந்த நாகேந்திரன் மற்றும் சிலர் ஷியாம் சுந்தர் மீது விழுந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களை ஓரமாக நடனமாடுமாறு ஷியாம் சுந்தர் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த நாகேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். மேலும் இதனை தடுக்க வந்த அஜய் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்துள்ளனர்.
பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்த நாகேந்திரன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த 10 நாட்களில் மீண்டும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே அகிலி பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் என்பவரது மகள் கயல்விழி. நடப்பாண்டில் +2 தேர்வு எழுதி தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் மாணவி நீட் தேர்வு எழுதுவதற்காக தாம்பரம் செல்ல வேண்டும் என்பதால் மாணவியின் தாயார் மகளை எழுப்புவதற்காக அறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட அறிவிப்பு கிடையாது என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்தும் அதனை முன்மொழிந்துள்ள மத்திய அரசை பற்றியும் பாராட்டி பேசினார். கடந்த காலங்களில் மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாமல் காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்ட அறிவிப்பு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் காங்கிரஸ் கட்சி, இண்டி கூட்டணி இவரெல்லாம் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தார்கள். சில இடங்களிலே அவர்களுடைய அரசியலுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் கூட எடுத்தார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக அவை எடுக்கப்பட்ட காரணத்தினாலே அது முழுமை பெற்றதாக, நிறைவு பெற்றதாக கருத முடியாத நிலைமை இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும். ஆரணி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 வயது குழந்தை உள்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் கிராமம் மேட்டு தெருவை சேர்ந்து ஆனந்தன் என்பவருக்கும் இவரது வீட்டில் அருகில் உள்ள உறவினரான சுரேஷ் என்பவருக்கும் நீண்ட நாட்களாக இடப்பிரச்சினை காரணமாக தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு சுரேஷ், இவரது மனைவி கலைவாணி ஆகியோர் அவரது உறவினர்கள் மற்றும் அடியாட்களை வரவழைத்து ஆனந்தன் வீட்டிற்கு சென்று அவருடைய மனைவி திலகா, மகன்கள் ரோஷன், மகள் அதர்ஷினி மற்றும் உறவினர் மகன் ஆதவன், கங்காதரன் ஆகியோர் மீது கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஆனந்தன் குடும்பத்தினரும் சுரேஷ் குடும்பத்தினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த 3 வயது குழந்தை உள்பட 9 பேர் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தகவலறிந்து வந்த ஆரணி கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து இரு தரப்பினரிடமும் விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திடீரென மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா நூலிலையில் உயிர் தப்பினார். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் நிவேதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய மந்திரி ராசா, MP ராசா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்பொதுக்கூட்டத்தில் ராசா பேசிக் கொண்டிருந்த போது கடுமையான காற்று வீசியதால் மேடையின் அருகே பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் சாய்ந்து ராசா பேசிக் கொண்டிருந்த மைக் மீது விழுந்தது. அப்போது மைக்கை விட்டு விலகி சென்று எந்தவித காயங்களும் இன்றி நூலிலையில் உயிர் தப்பினார். இதையடுத்து அருகிலிருந்த திமுக நிர்வாகிகள் அவரை பத்திரமாக அழைத்து சென்றனர். மேலும் கடுமையான காற்று வீசியதால் பொதுக்கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் காற்றின் வேகத்தில் கிழிந்து பறந்தன. இது தொடர்பான நேரடி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு பேசினார். புதுச்சேரி கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில்
காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கெங்குவள்ளி அருகே முறையான கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்குவள்ளி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக மழைநீர் தேங்கி தம்மப்பட்டி 13வது வார்டு பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் மற்றும் கான்கிரீட் அமைக்காமல் பேரூராட்சி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் முறையான கழிவுநீர் கால்வாயை அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் கோவி சம்பத்குமார், பசுபதி உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூண்டி ஏரியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் பலத்த காற்றின் காரணமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த பூண்டி அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சேகர். இவர் படகில் பூண்டி ஏரியில் மீன்பிடிக்க சென்றபோது திடீரென சூறாவளி காற்று சுழற்சி அடித்துள்ளது. இதில் படகுடன் காணாமல் போனதாக அவருடைய உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் அவரை சடலமாக மீட்டனர். அதன் பின்னர் பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் இறந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள அச்சீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி அதிகார நந்தி சேவை மற்றும் 63 நாயன்மார்களின் வீதி உலா நடைபெற்றது. இதில் அச்சீஸ்வரர் இலங்கியம்மன் நந்தி வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாவித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை பழங்கானத்தம் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள கோதண்டராமர் சீதை கோவிலில் கண்ணன் ராதை திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கடையநல்லூர் பிரம்மஸ்ரீ ராஜகோபாலதாஸ் பாகவதர் குழுவினர்கள் பங்கேற்று பஜனைகள் பாடினர். இவ்விழா ஏற்பாட்டினை ஸ்ரீ ராம பக்த சபையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி பாஞ்சாலி அம்மன் திருப்படம் நிகழ்ச்சி நன்னி கவுண்டர் வகையரா ஏற்பாட்டில் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தாத்தூர் கிராமத்தில் உள்ள கெங்கையம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக பால் குடங்களை எடுத்து பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பௌரோஸ் தெருவில் செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை அமைத்து சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்தில் ஊற்றி 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியார்கள் மேல வாத்தியங்கள் முழங்க கொண்டு சென்று கோபுர உச்சி மீது உள்ள கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி ஒவ்வொரு தினமும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன்படி சுவாமி பிரியாவுடை அம்மனுடன் தங்க ரிஷப வாகனத்திலும் மீனாட்சி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். மியான்மரில் மீண்டும் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் காலை 6:41 மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது.
இது ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவாகியுள்ளது. மியான்மரில் ஏற்கனவே அதிகாலை 5:03 மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டரில் 3.8 பதிவானது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத் டெல்லி அணிகள் இன்று மோத உள்ளன. 10 அணிகள் இடையிலான 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 54 லீக் ஆட்டங்கள் முடிந்துள்ளன. இந்நிலையில் இந்த தொடரில் ஹைதராபாத்தில் இன்று நடக்கும் 55வது லீக் ஆட்டத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டமானது இரவு 7:30 மணிக்கு தொடங்குகின்றது. இதில் முன்னாள் சாம்பியனான ஹைதராபாத் அணி புள்ளி பட்டியலில் 9வது இடத்திலும் டெல்லி அணி 5வது இடத்திலும் உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 8,775 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 70,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,584 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 372 புள்ளிகள் அதிகரித்து 80,874 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 121 புள்ளிகள் அதிகரித்து 24,467 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2 நாள் சுற்றுப்பயணம் வரும் 18ஆம் தேதி கேரளம் செல்கிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை தமிழ் வார நிறைவு விழாவில் இன்று வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வருகின்ற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சி பயணம். 2 நாட்கள் ரோடு ஷோ நடத்த ஏற்பாடு. உத்தரப்பிரதேசத்தில் குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். வணிகர் தினம் தமிழகம் முழுவதும் இன்று கடைகள் அடைப்பு. இன்று கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். இந்தியா பாக் விவகாரம் குறித்து ஆலோசிக்க திட்டம். தமிழ்நாட்டில் 4 நாட்கள் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.